அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா அலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. வமா தௌஃபீகு இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலிய்யில் அஸீம். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். ரப்பி தக்கிர்னி மின்ஹுமா நஸீது வ அல்லிம்னி மின்ஹுமா ஜஹில்து. ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா ரப்பி ஸித்னி இல்மா. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் திருக்குறான்ல நான் வருடத்துக்கு 12 மாதங்களை படைத்திருக்கிறேன், அந்த 12 மாதத்துல 4 மாதம் சங்கியான மாதம் நல்லா சொல்லியிருக்கிறான். ஒரு வருஷத்துக்கு எப்படி இங்கிலீஷ்ல ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லுமோ அந்த மாதிரி அரபியில் அல்லாஹ் தாலா 12 மாதத்தை படைச்சிருக்கிறான். அதுல 4 சிறப்பான மாதம் அல்லாஹ் தன்னுடைய வேதத்துல சொல்லியிருக்கிறான். முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ் இந்த 4 மாதமும் சங்கை மிக்க மாதம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்படி அல்லாஹ் சொன்ன அந்த சங்கை மிக்க மாதமான இந்த ரஜப மாதத்துல அல்லாஹ் நாம் இங்க ஒரு நல்ல விஷயத்த கேட்பதற்கும் சொல்வதற்கும் அல்லாஹ் நம்ம ஒன்று சேர்த்திருக்கின்றான். இது அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை. வாழும் காலம் எல்லாம் அவன் பொருத்தத்தோடு வாழ்ந்து அவன் பொருத்தத்தோடு மரணித்து நாளைக்கு கபரிலிருந்து நம்ம எழுப்பப்படும் போது அவன் பொருத்தத்துடன் எழுப்பக்கூடிய தௌஃபீக்கை வல்ல நாயன் நம் அனைவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா 12 மாதத்தை படைச்சி 4 மாதம் மட்டும் சிறப்பான மாதம் சொல்றான். குறிப்பா இந்த ரஜபு மாதம், நம்ம இப்ப இருக்கிற ரஜபு பிறை பிறந்துருச்சு. ரஜபு மாதம் சிறப்பான மாதம் சொன்னா அது ஏன் அல்லாஹ் சிறப்பான மாதம் சொன்னா நிறைய காரணம் இருக்குது. குறிப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவ்வல்ல பிறந்தாங்க, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவ்வல்ல பிறப்பதற்கு முன்பாக அந்த கரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்ற அந்த கரு தன்னுடைய தாயோட வயிற்றுல ஆமினாவோட வயிற்றுல கருத்தரிச்சது இந்த ரஜபு மாசம் தான். ரஜபு மாசம் தான் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கர்ப்பமானாங்க, மாசமானாங்க, கருவை சுமக்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த மாதம் சிறப்பான மாதம் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கும் போதே நிறைய அற்புதத்தை செஞ்சாங்க. இந்த ரஜப மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்று சுமந்த மாதம் அப்படின்றதுக்காக வேண்டி சில அற்புதத்தை சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தலையாய கடமையா இருக்குது. நிறைய பேத்துக்கு நபி பத்தி தெரியல, தீனை பத்தி தெரியல, இஸ்லாம்னா என்ன தெரியல, குரான்னா என்ன தெரியல, குரானை ஓத தெரியல, ஏதோ வந்தோம் பிறந்தோம் இருந்தோம் அப்படின்னு சொல்லி. நவீன காலத்துல மொபைல் போனை கொடுத்து மொபைல் போன் யூஸ் பண்ண சொன்னா விடிய யூஸ் பண்ணுவாங்க. அதுல யூடியூப்ல போவாங்க, அமேசான், பிளிப்கார்டு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் யூஸ் பண்ண தெரிஞ்ச மக்களுக்கு குரானை படிக்க தெரியல, தீன்னா என்னன்னு தெரியல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாருன்னு தெரியல. இப்போ அப்போப்பட்ட வழிகேட்டில் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சின்ன கொஞ்சம் விஷயங்களை பார்ப்போம். கருவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமக்கிறாங்க. கருவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது நிறைய அற்புதத்தை ஆமினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் நிறைய அற்புதத்தை பார்க்குறாங்க. தெருக்குழாயில அதாவது கிணத்துல தண்ணி அடிக்க போவோம், ஜம்ஜம் தண்ணி அடி வாரத்துல இருக்கும், எல்லா மக்களும் கிணத்தை வாளி போட்டு இழுப்பாங்க. ஆனா அது ஆமினா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்கிற ஆமினா கிணத்து கிட்ட போய் நின்ற உடனே அந்த ஜம்ஜம் தண்ணி அப்படியே மேல வந்துருமா. ஒரு குடத்துல இருந்து நம்ம தண்ணி எப்படி முண்டு குடிப்போமோ அந்த அளவுக்கு மேல வந்துடும். ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியே கிளாஸ் விட்டு மொன்ற மாதிரி குடத்தை விட்டு முண்டுட்டு போவாங்க. கூட இருக்க பெண்மணி நான் சொல்லுவாங்க, ஆமினா போகாத, இன்னும் கொஞ்ச நேரம் நில்லு, நீ போயிட்டேன்னு சொன்னா தண்ணி உள்ள போயிடும், நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆமினாவை நிக்க வச்சு எல்லாரும் அப்படியே குடத்துல இருந்து தண்ணி மொன்ற மாதிரி முண்டு போவாங்க என்பதாக ஹதீஸ்ல வருது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மாதம், சிறப்பான ஒரு நபியோட உம்மத்து. நம்ம எல்லா நபியும் பிறந்த பிறகுதான் சில அற்புதத்தை செஞ்சாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுக்கு முன்பாக இன்னும் வயிற்றுல இருக்கும் போதும் அற்புதத்தை செஞ்சு காமிச்சாங்க நபி. ஏன் சொல்லணும்னு சொன்னா இந்த நபி உருவாவதுக்கு காரணமே அவங்க தாய் தான். அவங்க தாயோட வயிற்று தான் உருவானாங்க. இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்கள் உருவாவதுக்கு காரணமும் பெண்கள் தான். ஒரு பிள்ளைங்க நல்லவனா வளர்றதும் கெட்டவனா ஆகிறது யார் கையில இருக்குன்னு சொன்னா தாயோட கையில தான் இருக்குது, தாயோட வளர்ப்பு தான் இருக்குது. அதனாலதான் ஆண்கள்கிட்ட போய் தீன் செய்றதை விட பெண்கள்கிட்ட தீன் செய்யறது தான் ரொம்ப முக்கியம். ஆண்கள் எப்படி போனாலும் எங்கன்னா போய் பயான் கேட்டுப்பாங்க, ஏதாவது பள்ளியாசு போனா தீன் பேச்சுக்கு போனா ஏதாவது விஷயத்த கேட்டுப்பாங்க. ஆனா பெண்கள் அந்த சூழ்நிலை கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கனால அதிகமா தீன் போய் சேராது, நல்ல விஷயங்கள காதுல விழுகாது. அதனாலதான் நான் ஆண்களுக்கு பயான் பேசுறதை விட பெண்களுக்கு பயான் பேச ரொம்ப விரும்புவேன். அதனாலதான் நம்ம பாசத்துக்குரிய அண்ணன் கூப்பிட்ட போது உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா பெண்களுக்கு பேசணுமே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அதனால சில விஷயங்கள் மனிதனுக்கு தான் வளர்ப்பு தேவை.
குழந்தைய பெத்தோம் வளர்த்தோம், குழந்தைக்கு தான் வளர்ப்பு தேவை, மனுஷனுக்கு தான். மிருகங்கள்லாம் கிடையாது, ஆடு மாட்டுக்கெல்லாம் அந்த வளர்ப்பே கிடையாது. சிங்கம் குட்டி போடும், குட்டி போட்டு அது பாட்டு போயிடும், சிங்கம் தானா வளர்ந்துரும். ஆடு குட்டி போடும், குட்டி போட அடுத்த செகண்டே அப்படியே ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிடும், தான் பிள்ளை தன்னுடைய இரையை தேட ஆரம்பிச்சிடும். குருவி, மானு, மயில், நண்டு எல்லாமே அப்படிதான், தன்னுடைய இரையை போடும், உடனே அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும், தானா வளர்ந்துரும். ஒரு கண்ணுக்குட்டி மாடு கண்ணுக்குட்டி கண்ணு போடுதுன்னா ஒரு 2 நிமிஷம் படுத்துருக்கும், அந்த கையை கால நீ விட்டு சுத்தம் செஞ்சுட்டு சொன்னா எழுந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பூனை, ஒரு நாய், இப்படி எல்லா மிருகமும் குட்டி போட்ட அடுத்த செகண்டே தான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். யாருமே எடுத்து அதை அன்பா வளர்க்கறதுலாம் கிடையாது. நல்லா அதுக்கு ட்ரெஸ் மாட்டி இட்லி ஊட்டும், பால் போட்டுரும், இட்லி போட்டுக்கணும், இட்லி கொடுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வைக்கலாம், பேச கத்து தரலாம், சாப்பிட கத்து தரலாம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மிருகங்கள் ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனிதனுக்கு தான் எல்லாத்தையுமே சொல்லலாம். மிருகங்கள் குட்டி போட்டு போற மாதிரி மனுஷங்க குழந்தை பெத்துட்டு போயிட்டான்னு சொன்னா குழந்தை கொஞ்ச நேரத்துக்கு செத்து போயிடும். எறும்பு கடிச்சோ அல்லது பூச்சி கடிச்சோ அல்லது அழுது செத்து போயிடும். அந்த குழந்தை பெத்தது வந்து கண்காணிப்பா பொறுமையா எடுத்து அதை ஆறாமத்து குழந்தைக்கு என்ன தேவையோ, பால் தேவையா, எதுக்கு அழுகுது, வயிற்று வலிக்குதா, அல்லது தலைவலியா, அல்லது கை கால் வலியா, அல்லது குழந்தைக்கு ரொம்ப குளிர்தா அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து செய்யுது. இதெல்லாம் மனுஷனுக்கு தான், மிருகங்கள் கிடையாது. என்ன சொல்ல போனா சில மிருகங்கள், உதாரணமா காக்கா இருக்கு இல்லையா, காக்கா முட்டை போடும், முட்டை போட்டு அழகாக்கும். முட்டையை உடைச்சு குஞ்சு பொறிச்ச உடனே காக்கா ஒரு டவுட் வந்துருமா. ஏன்னா அந்த பிறந்த காக்காவுடைய முட்டையிலிருந்து வரக்கூடிய குஞ்சு எப்படி இருக்குன்னு சொன்னா சாம்பல் நிறத்துல இருக்குமா. அப்ப அந்த தாய் காக்காக்கு சந்தேகம் வருமா, நம்மளும் கருப்பு, நம்மளோட வீட்டுக்காரர் அதாவது இன்னொரு காக்கா ஆண் காக்கா இருக்குல்ல அதுவும் கருப்பு, ஆனா குட்டி மட்டும் இந்த கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்து, இது ஒருவேளை நமக்கு பிறந்ததா இருக்காதோ, சைட்ல என்ன வந்திருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்பட்டு அந்த கூட்டுல அப்படி விட்டுட்டு பறந்துமா. கிட்டத்தட்ட 10 நாள் அந்த கூட்டுக்கே வராதான். அந்த 10 நாள் இந்த குழந்தை அந்த குட்டி குஞ்சு தானாக வளர ஆரம்பிக்கும். அது யாரும் எடுத்து வளர்க்கலாம் கிடையாது, தானா வளரும். தப்சீர் விளக்கம் தராங்க, அந்த குட்டி காக்கா தன் அழகை திறந்து ஆண் திறந்திருக்கும். அல்லாஹ்தாலா ஒரு சக்கரை மாதிரி ஒரு சின்ன ஒரு அரிசி துகள், ஒரு நொய் அரிசி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு துகளை அது வாய்க்கிட்ட எல்லாம் கொண்டு வருவான். அது வாயை திறந்த உடனே ஒரு காத்தடிச்சு அதை வாய்க்குள்ள கொண்டு போயிடும். அல்லாஹ்தாலா அல்லாஹ் ரிசுக்கக்கூடிய விஷயமே அலாதியானது. தானா அந்த குஞ்சு காக்கா வாயை திறக்கும், அல்லாஹ் அந்த ரிசுக்கை எங்க இருந்தோ கொண்டு வரும். சின்ன துகள் மாதிரி தான் இருக்கும், ஒரு ரவா மாதிரி, ஒரு சக்கரை சைஸ்ல இருக்கும். அது காத்தடிச்ச உடனே அந்த காக்கா வாய்க்குள்ள போயிடும், காக்கா உடனே முடிக்கும், உடனே சாப்பிட்டு பசியாயிடும். ஒரு 10 நாள் கழிச்சு அந்த முட்டை போட்ட அந்த தாய் காக்கா வந்து பார்க்கலாம். ஒருவேளை நம்ம குஞ்சு பொறிச்சுமே அது என்னாச்சுன்னு பார்த்தா அந்த சாம்பல்களை கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் மாறி கருப்பு நேரத்துல வந்துருமா. அப்ப தாய் நினைக்குமா, ஒரு நம்ம குட்டி தான் பழகுது, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி 10 நாளுக்கு அப்புறம் தான் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு 10 நாளைக்கு அப்புறம் தான் குஞ்சே வந்து பார்க்குமா. அந்த 10 நாள் வளர்த்தது யாரு குழந்தை, அந்த காக்கா குஞ்சை யாரு வளர்த்தது? அல்லாஹ் ஏற்பாடு அதுதான். மிருகங்கள், பறவைகள், புழு பூச்சிகள், நரிகள், பாம்புகள், ஊர்வன, பரப்பன, நடப்பன எல்லாத்துக்குமே வளர்ப்பு என்பதே கிடையாது, தானா வளர்ந்துரும். சும்மா பாசம் காட்டும், எதிரிட்டு இருந்து காப்பாற்றும், அவ்வளவுதான். நம்மள மாதிரிலாம் 24 hours வாட்ச் பண்றதுலாம் கிடையாது. காலைல எந்திரிச்சு இருந்து தூங்குற வரைக்கும் வாட்ச் பண்றதுலாம் கிடையாது. அதுக்கு குளிப்பாட்டி விடுறது, சோப்பு போடுறது, பவுடர் அடிக்குது, மை வைக்கிறது, குளிருக்கு சொட்டர் போடுறது, இந்த வேலைலாம் மிருகங்களுக்கு எல்லாம் பறவைகள்லாம் கிடையாது. ஆனா குழந்தைகளுக்கு தான் எல்லாமே தேவை. குழந்தைகள் மொழி தாய்க்கு மட்டும் தான் தெரியுமா, எப்ப பார்த்தா அழுதுகிட்டே தான் இருக்கும். நமக்கு தெரியாது, ஆண்களுக்கு தெரியாது. பெண்கள் தான் சொல்லுவாங்க, குழந்தைக்கு வயிறு வலிக்குது பிறகுதான் குழந்தை அழுகுது அப்படின்னு தாய் சொல்லுவான். குழந்தைக்கு பசிக்குது பிறகு அழுகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தையை பார்த்துக்காகிற பொறுப்பு பெண்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்குறான், ஆண்களை விட. ஒரு குழந்தைய ஆண்கள் வளர்த்தான்னு சொன்னா ரொம்ப மோசமாயிடும். ஒரு தடவை பொறுப்பார் ஆண். பிறந்த குழந்தை ஒரு ஆண் வளர்த்தான்னு சொன்னா குழந்தை எப்பயுமே சேட்டை தப்பு பண்ணதான் செய்யும், திரும்ப தப்பு பண்ணதான், சொன்னா கேட்காதுதான். ஒரு 2 தடவை 3 தடவை சொல்லுவார் அன்பா, 5ஆவது தடவை சொல்லும்போது தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. பின்னாடி அந்த குழந்தை சமூக விரோதியா ஒரு தீவிரவாதியா மாறி ஒரு பாவியா வளரக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அதனால அல்லாஹ் வளர்க்கக்கூடிய பொறுப்பை, குழந்தைங்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தாய்க்கு கொடுத்தான். தாயுடைய அந்தஸ்து இன்றியமையாதது. பால்வாடியில பார்க்கலாம், பால்வாடியில குழந்தைகளை பார்த்துக்கிற பொறுப்பு பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆண்கள் யாரும் பால்வாடி டீச்சரா இருக்க மாட்டாங்க. ஒரு கிளினிக் போறோம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், அங்க நர்ஸு பெண்களா தான் நர்ஸ் இருப்பாங்க, ஆண்கள் நர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேஷண்ட்டை அரவணைச்சு பார்க்கறது, அன்பா பேசுறது, எவ்வளோ அந்த குழந்தை அந்த நர்ஸுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அன்பா அரவணைச்சு பார்க்கறது அந்த பெண்கள் தான் பார்ப்பாங்க. அந்த பார்க்கறதுலேயே பாதி ஸ்டிஃப் ஆகிடும். இது ஆண்கள் அந்த கடுகடுப்பாயிடுவானுங்க. சும்மா உனையவா பார்த்துட்டு இருக்க முடியும், எனக்கு வேற பேஷண்ட் இல்லை அப்படின்னு ஆண்கள் சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் அரவணைச்சு அன்பா பார்ப்பாங்க. அதனால பெண்களுக்கு அல்லாஹ் அந்த தகுதி கொடுத்துருக்கான். பால்வாடியில டீச்சர் பெண்களா தான் இருப்பாங்க. ஆண்களா இருந்தா குழந்தை திரும்ப 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 சொல்லி தருவாங்க. ஆ சொல்லு, ஆ இ ஊ அப்படின்னு சொல்லி ஆண்கள் சொல்லி ஒரு தடவை 2 தான் சொல்லி கொடுப்பாங்க. ஒரு 5 தடவை மேல சொல்லி கொடுக்க ஆண்களுக்கு அந்த பக்குவம் பத்தாது. பெண்கள் தான் அன்பா பக்குவமா சொல்லுவாங்க. ஏன் சொல்லவர்னு சொன்னா, இப்படி குழந்தை வளர்ப்பிலிருந்து
குழந்தைய ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரைக்கும் பெண்கள் தான் இன்றியமையாத பொறுப்பை ஒரு அங்கமா இருக்கிறாங்க. ஒரு மனிதன் வளர்றதுக்கு குழந்தைகள் ஆண்களோட பெண்கள் தான் ஒரு இன்றியமையாத ஒரு அங்கமா இருக்காங்க. அதனால ஆண்களை விட பெண்களுக்கு தான் தீன் போய் சேரணும். அதனாலதான் இந்த பயான் வச்சிருக்குது. அதனால பெண்கள் ஆகி நீங்கள் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏதோ வந்தோம் பயானை கேட்க வந்தோம் போனோம் இல்லாம இந்த பயானை கேட்ட நீங்கள் வராத நபருக்கு எடுத்து சொல்லலாம். பயான நோக்கம் என்ன பேசலாம் எடுத்து சொல்லலாம். இந்த காலத்துல அப்படிலாம் கிடையாது. பயான பேச அஜித் வந்தாரு, வராதவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வராத பக்கத்துல இருப்பாங்க, ஏதாவது சூழ்நிலை இங்க ஒரு எதிர்த்து ஃபங்க்ஷன் அவங்க வராம இருப்பாங்க. அவங்க வந்து இவங்கள்ட்ட கேட்பான்னு நினைக்கிறீங்களா? வந்தவங்கள்ட்ட அஜித் வந்தாரா, என்ன பயன் பேசலாம், எதை பத்தி பேசலாம் கேட்பான்னு நினைக்கிறீங்களா? 100% கேட்க மாட்டாங்க. என்ன பேசலாம் கேட்க மாட்டாங்க. வந்தாங்களா பயம் நினைச்சாலும் கேட்க மாட்டாங்க. இதுவே ஒரு சீரியல் ஒரு சீரியல் ஒரு நாள் மிஸ் ஆகட்டும், உடனே கேட்பாங்க. நேற்று சீரியல் பார்க்கல, எங்கேயோ போயிட்டேன், ஒரு வேலையை வந்துச்சு, கெஸ்ட் வந்துட்டாங்க, டிவி வைக்க முடியல, அவன் வந்தானா, அவன் போனானா, அவன் ஜெயில பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, என்ன ஆச்சு, அந்த சீரியல் கதையை கேட்பாங்க. அந்த கதையை கேட்ட உடனே இந்த சீரியல் பார்த்து சில ஒரு அம்மா, சீரியல் பார்க்காதவங்க வந்து சீரியல் பார்த்த அம்மாட்ட கேட்பாங்க என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த சீரியல் பார்த்தவங்க அந்த 10 நிமிஷம் நாடகத்தை அரை மணி நேரம் கதையா விளக்குவாங்க. இவங்க ஒரு மினி டைரக்டர் ஆகி இவங்க தான் நாடகத்தை எடுத்த மாதிரி அப்படியே அது காது வச்சு கண்ணு வச்சு மூக்கு வச்சு அந்த 10 நிமிஷம் நாடகத்தை அரை மணி நேரமா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு உலகம் மாறி போச்சு, சீரியல் மூழ்கி போச்சு. சீரியல் என்ன நேரமும் நாடகம் தான். ஏன் அது வந்து ஒரு குரான் ஆயத்து மாரி ஆயிடுச்சு. திங்கள் முதல்ல வெள்ளி வரை போட்டிருந்தான், திங்கள் முதல் வெள்ளி வரை நாடகம். இப்போ வந்து சனிக்கிழமை வரைக்கும் இவங்க என்ன நேரம் போட்டா 24 hours பார்த்தாலும் பார்க்க தயாரா இருக்காங்க மக்கள் நினைச்சு டிவிக்காரங்க வாரத்துல 7 நாள்ல 6 நாளும் நாடகத்தை போடுறாங்க. 7வது நாள் போட்டாலும் பார்க்க தயாரா தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நாடகத்தை மூழ்கி போயிட்டாங்க. முந்தைய காலத்துலாம் பார்த்தோன்னு சொன்னா குழந்தைய தொட்டில போட்டு ஆட்டும் போதே களிமா சொல்லி ஆட்டுவாங்க, லா இலாஹா இல்லல்லா முஹம்மது, தொட்டில போட்டு ஆட்டுவாங்க. இப்பெல்லாம் பாட்டுட்டே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பிறந்த குழந்தை ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை சினிமா பாட்டை முழுசா மூச்சு விடாம பாடுது. அதை கைத்தட்டி ரசிக்கக்கூடிய உலகெல்லாம் வீட்டுல ரசிக்கிறாங்க, அதை கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு உலகம் மாறி போச்சு. தீன சொன்ன வாயில தீன் குரான் ஓதுன வீட்டுல இப்ப சினிமா பாட்டு ஒழிச்சிட்டே இருக்குது. தீனை கத்துக்கணும், தீனை கத்துக்கதான் முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறதுக்கு அல்லாஹ் ஒரு தாய் ஏற்பாடு பண்ணான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நபிமார்கள் வலிமார்கள் உருவானதுக்கு ஒரு பெண்மணி தான் காரணமா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, மஹபூப் சுபஹானி கன்சீர நூரானி ஆஷிகி ரசூல், மஹபூப் நூரானி சொல்லுவோம் இல்லையா, மொய்தி அப்துல் காதர் ஜெயலானி. அவங்கள பத்தி நிறைய நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பேர் ஃபாத்தியா ஓதுவாங்க, கொடி ஏற்றுவாங்க. அவங்களுடைய வளர்ப்பு தெரியுமா உங்களுக்கு? சின்ன வயசா இருக்கும்போது ஒரு 10-15 வயசா இருக்கும்போது ஒரு மாட்டுடைய வாழை பிடிச்சி விளையாண்டு இருக்காங்க. மாட்டு வாழை பிடிச்சி விளையாண்டு இருக்கும் போது அந்த மாடு திரும்பி நின்று பேசுதான். மொய்தீனே, அவங்க பேர் மொய்தீன் அப்துல் காதர், அவங்கள்ட்ட பேசுதான், நீ இதுக்காக படைக்கப்படலப்பா, உன் வேலை நம்ம அதை செய், என்கிட்ட வந்து விளையாட்டுக்கு நல்லா படைச்சான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஞானம் வந்து தாய்கிட்ட சொல்லி, நான் இங்க இருந்து போறேன், நான் வந்து இல்ம கத்துக்க போறேன், பகதாதுக்கு போறேன்னு சொல்லி போறாங்க. போகும்போது அந்த தாய் 40 திர்ஹம் கொடுத்து அனுப்புறா. அந்த தாயோட அர்ப்பணிப்பை பாருங்க. அந்த தாயோட அர்ப்பணிப்பினால்தான் மொய்தீன் அப்துல் காதர் மிகப்பெரிய வழியானாங்கன்னு வரலாறு நமக்கு சொல்லி தருது. எல்லாருமே மொய்தீன் அப்துல் காதரோட ஃபாத்தியா ஓதுறீங்க, ஜண்டா ஏத்துறீங்க. அவங்களோட வளர்ப்பு, அவங்களுடைய பிறப்பு, அவங்களுடைய வளர்ப்பு, அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய இல்மோடைய தேட்டம், அவங்க எப்படி வளர்ந்தாங்க, எப்படி பெருசானாங்க, எப்படி மிகப்பெரிய ஞானியானாங்க, வழிமாறுக்கெல்லாம் தலைவர் எப்படி ஆனாங்க தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? அப்போ தாயிட்ட போய் சொல்றாங்க, 13 வயசு இருக்கும், 18 வயசு இருக்கும். தாயிட்ட போய் நான் இந்த மாதிரி வாலிப 17 வயசுனா வாலிப முறுக்கேறி வயசு, ஓடுறப்பாம மிதிக்கிற வயசு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வயசுல போய் தாய்கிட்ட போய் நான் இந்த மாதிரி பகதாதுக்கு போய் இல்மு கத்துக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே தாய் தான் சேர்த்து வச்ச 80 திர்ஹம கொடுக்குறா. அந்த மொய்தீன் அப்துல் அந்த சின்ன வயசுல வாலிப வயசுல 80 திர்ஹமும் எனக்கும் சொந்தம் இல்லை, என்னுடைய தம்பிக்கு 40 திர்ஹம், தம்பி அப்துல்லான்னு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அந்த தம்பிக்கு 40 திர்ஹம் கொடுத்து மீதி 40 திர்ஹம தான் வாங்கிட்டு வராங்க. தாய் சொல்றாங்கன்னா, போறக்கூடிய வழியை திருடங்களா இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த 40 திர்ஹம ஒரு சுருக்க பை மாரி அதை நூல் போட்டு முடிச்சு தன்னுடைய அக்கல்ல கட்டி அனுப்புறாங்க. அதாவது அந்த அக்கல்ல மறைச்சி அட்டென்ஷன்ல நின்றா அந்த காசு தெரியாது, தொங்குற காசு தெரியாது, அந்த மாதிரி அனுப்புறாங்க. அனுப்பும் போது சில உபதேசத்தை சொல்லி அனுப்புறாங்க. குறிப்பா எந்த சூழ்நிலையும் எந்த காரணத்துக்காகவும் பொய் சொல்லாதப்பா, உண்மையே பேசி வாழு என்பதாக சொல்லி அனுப்புறாங்க. இவங்க சொன்ன மாதிரி போறாங்க. பகதாது நாட்டுக்கு போற வழியில ஒரு குதிரை வீரர், 60 பேர் கொண்ட குதிரை வீரர்கள் அந்த பகதாது போன அந்த பிராணிகளை சுத்தி வளைச்சிட்டு உங்கள்கிட்ட என்னென்ன காசுக்கு கொடுங்க, எல்லாம் கொண்டுருவேன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தர் வாங்கிட்டு இருக்கும்போது மொய்தீன் அப்துல் காதர்ன்ட்டு ஒரு ஒருத்தர் வந்து கேட்கறான். அந்த 60 பேர்ல அந்த 60 கொள்ளைக்காரன் ஒருத்தர் வந்து கேட்கறான்னா, சின்ன பையனே, பார்க்க சின்ன பையனா தான் இருப்பாரு, சின்ன பையனே உங்ககிட்ட என்னடா இருக்குது, என்ன வச்சிருக்குன்னு கேட்கறாரு. அவர் சொல்றாரா, நான் 40 திர்ஹம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு. 40 திர்ஹம் வச்சிருக்கிற, எங்கடா வச்சிருக்கேன்னு கேட்கறாரு. அந்த திருடன் கேட்கறான். அப்போ இந்த வாலிப வயசு மொய்தீன் அப்துல் காதர் சொல்றாங்களா, என் அக்களுக்கு கீழே வச்சிருக்கிறேன் அப்படின்னு.
அந்த திருடன் நினைக்கிறானா இந்த சின்ன பையன் நம்மளை கேலி பண்றான் கிண்டல் பண்ண சொல்லி அப்படியே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. திரும்ப இன்னொருத்தன் அந்த 60 பேர்ல ஒருத்த வந்து முதல்ல வந்து கேட்கறான். அவன் அல்லாம இன்னொருத்த வந்து கேட்கறான் மொய்தீன் அப்படி கேட்ட, எப்பா சின்ன பையனே என்ன வச்சிருக்கிற உங்ககிட்ட கேட்கும் போது, நான் 40 திரகம் வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. 40 திரகம் வச்சிருக்கிற, எங்க வச்சிருக்கிற அப்படின்னு கேட்கறாரு. நான் என் அக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. அந்த நபர் நினைச்சா திருடன் கூட்டேன் இவன் இதை திரும்ப விளையாட்டு கேலி பண்றான் கிண்டல் பண்றான்னு சொல்லி சரிப்பா அப்படி விட்டுறாரு. இப்படி அந்த 60 பேரும் அந்த வியாபார கூட்டத்துல இருந்து காசு பணம் நகை எல்லாம் வாங்கி பொண்ணு பொருள் உடை உணவு திட்டம் எல்லாம் வாங்கி ஒரு மலை கூட்டுல போய் பிரிச்சுக்கிறாங்க. 60 பேர் சரிசமம் பிரிச்சுக்கிறாங்க. பிரிக்கும் போது சில பேர் பேசிக்கிறாங்களா, அதுல ஒருத்தர் சொல்றாரா, ஏன்பா நம்ம அந்த வியாபார கூட்ட காசு வாங்கும்போது சின்ன பையன் நம்ம நக்கல் அடிச்சான் பாத்தியா, காசு கேட்டா அக்கல் இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு. அதை கேட்டு இன்னொருத்தன் ஏன்பா அவன் என்கிட்டயே அப்படிதான் சொன்னான், 40 பேரும் மக்கள் வச்சுன்னு சொன்னான்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறத அந்த 60 பேர்ல ஒருத்தன் தலைவன் இருக்கான் இல்லையா, அவன் சொன்னானா, உங்ககிட்டயும் அதே பதில் இவங்ககிட்டயும் இதே பதில், ஒரே பதில ஒரே மாதிரி சொல்ல முடியாது, அப்ப அது உண்மையாதான் இருக்கும், திரும்ப வான்னு சொல்லி திரும்ப அந்த 60 பேரும் திரும்ப அந்த வியாபார கூட்டத்தை வர்றாங்க. வந்து மொய்தீன் அப்துல் காதர் பிடிச்சி கேட்கறாங்களா, ஏன்பா நீ என்ன வச்சிருக்க, சின்ன பையன் என்ன வச்சிருக்கன்னு கேட்கும் போது, அப்போ அந்த மொய்தீன் அப்துல் காதர் மஹபூப் சுபஹானி அவங்க சொல்றாங்க 40 திரகம் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. 40 திரகமா வச்சிருக்கிற அந்த கொள்ளைவன் தலைவன் கேட்கறான், 40 திரகம் வச்சிருக்க, எங்க வச்சிருக்கிற காட்டு அப்படின்னு. இதோ என் அக்கல் வச்சிருக்க, அக்கலை தூக்கி காமிச்சா அந்த அக்கல் இருந்து ஒரு முடிச்சு பை சின்ன பையுமே தொங்குதான். கடையில கோலி குண்டு ஒரு சின்ன உரையில போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கோலி குண்டா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, ஒரு முட்டாய் அந்த அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. அதை அவுத்து அந்த 40 திரகம் எடுத்த உடனே அந்த திருடன் கேட்கறானா, ஏன்பா சின்ன பையனே நான் கேட்கும் போது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா நாங்க போயிருப்போமே, உன்னை செக் பண்ண மாட்டோமே, ஏன்னா சின்ன பையனா இருக்க, உங்ககிட்ட நாங்க செக் பண்ண போறோம், நீ போய் சொல்லி தப்பிச்சிருக்கலாமே, எதுக்கு உண்மையை சொன்ன கேட்கும் போது அந்த சின்ன பையனா இருக்கிற மஹபூப் சுபஹானி சொல்றாங்களா, என் தாய் என்னை படிக்க அனுப்பிச்சாங்க, அனுப்பும் போது சில உபதேசம் சொன்னாங்க, எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் பொய்யே சொல்லாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க, அதனால நான் பொய் சொல்ல சொல்லி அழுதுட்டாங்க. ஏன் அழுதாங்க, ஒரு கொள்ளைகளை மாட்டிக்கிட்டேமே அப்படின்னு சொல்லி அழுதாங்களா, அதை தாயை பிரிஞ்சு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி அழுதாங்களா, எதுக்காக அழுதாங்க தெரியல, ஆனா ஓன்னு அழுகுறாங்க. சொல்லிட்டு அழுத உடனே அந்த கொள்ளைக்கூட தலைவர் 40 திரகம் வாங்கிட்டு தலையை கீழே குடிஞ்சுட்டான். குடிஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 40 திரகம் அவ கையை ஒப்படைச்சு அவ கையை பிடிச்சி தௌபா செஞ்சான். நீ உன் தாயுடைய சொல்லுக்காக வேண்டி பொய் சொல்லாம இருந்தியே, நான் இத்தனை வருஷமா என் ரப்பு எனக்கு சோறு போட்டு என்னை காப்பாத்துறான், ஆனா அவனுடைய வாக்க நான் ஏத்துக்கல, இத்தனை வருஷமா போய் சொல்லி கொள்ளடிச்சு ஹராமான வழியில வாழ்ந்துட்டேனே, என்னை மன்னிச்சு அல்லாஹ் என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு தௌபா செய்யறாங்க. அந்த மஹபூப் சுப்ஹானி கையை பிடிச்சு மொத தௌபா செஞ்சவர் அந்த திருடன், அந்த மாதிரி ஹிதாயத்தை பெற்றவர் அந்த திருட கூட தலைவன் தான். தௌபா செஞ்சது மட்டுமல்லாமல் மீதமுள்ள 59 குதிரை வீரர்களும் கொள்ளைக்காரங்களும் அந்த தலைவன் சொல்றானா, தலைவா கொள்ளை கூட்டத்துக்கு நாங்க இறங்கும் போது நீ தான் தலைவனா இருந்த, இப்ப நீங்க தௌபா செஞ்சுட்ட, அதுக்கும் நீங்க தான் எங்களுக்கு முன்னோடி சொல்லி அந்த 59 பேரும் திரும்ப அதே மொய்தீன் அப்துல் காதர் கையை பிடிச்சி எல்லாருமே தௌபா செஞ்சு ஹிதாயத்துக்கு வந்துட்டாங்க. அந்த கொள்ளை கொடுக்கிற பொருள் எல்லாம் பிரிச்சு யாராருக்கெல்லாம் சிறுமை எல்லாரும் கொடுத்துட்டாங்க. வரலாற்றை பதிவு செய்யறாங்க. முதல்ல அப்துல் காதர் ஜெயிலானி அவங்க ஹிதாயத்தை பெற்ற இந்த 60 பேர் தான் முதல்ல என்பதை அறிவிக்கிறாங்க. இப்போ இந்த இத்தனைக்கும் காரணம் யார் தெரியுமா, அவங்க தாய் சொன்ன ஒரே வார்த்தை தான், பொய் சொல்லாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க பாத்தீங்களா, அந்த காரணத்தாக தான் 60 பேரும் ஹிதாயத்தை பெற்று பெரிய காரணமான நம்ம வாழ்க்கையில நல்லதாக தான். ஒருத்தர் நம்ம சொல்ல கேட்டு ஹிதாயத்தை பெற்றான்னு சொன்னா அதுவே நமக்கு வாழ்க்கையில போதுமானது, சொர்க்கம் கிடைக்க போதுமானது. இந்த 60 பேருக்கும் அவங்க மொய்தீன் காதர் ஜெயிலானி ஹிதாயத்தை கொடுத்தாங்க சொன்னா அதுக்கு காரணம் யாருன்னு சொன்னா அந்த தாயோட வார்த்தை தான். அதனால தாய்க்கு தான் இல்மு ரொம்ப முக்கியம். சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான். நம்ம கதை பேசிட்டே போகலாம், என்னை விட்டா இன்னைக்கு ஃபுல்லா நான் பேசிட்டே போவேன். நோக்கம் என்னன்னு சொன்னா தாய்மார்கள் இல்ம கத்துக்கணும் கூட. அதாவது ஆண்களை விட தாய்க்கு தான் போய் இல்மு சேரலாமா, ஏன்னா நீங்க தான் வீட்டுக்குள்ள 25 hours கணவனை வாட்ச் பண்றீங்க, பிள்ளைகளை கண்காணிக்கிறீங்க, உங்க கட்டுப்பாடு தான் பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு குழந்தைங்களோட சைக்காலஜி தெரியும், குழந்தைங்களோட மனோநிலை சைக்காலஜி தெரியுமா, பக்கமா உட்கார லெசன் எடுக்கிறத விட உங்களை பார்த்து குழந்தை திருந்துவானா. உதாரணத்துக்கு குழந்தைய உட்கார வச்சு தம்பி பாப்பா மகளே மகனே அப்படின்னு உட்கார வச்சு உடைய பாடத்தை கருத்து தரேன். கிதாபை பார்த்து முதல்ல தண்ணி எடுக்க வேண்டும், 3 பிஸ்மில்லா சொல்ல வேண்டும், ஒழு செய்ய நேத்து வைக்க வேண்டும், 3 முறை கையை கழுவ வேண்டும், 3 முறை வாய் கொப்பளிக்க வேண்டும், 3 முறை மூக்கை சுத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு நீங்க பக்கமா லெசன் எடுக்கிறீங்க. முகத்தை 3 முறை உச்சந்தலிருந்து இந்த கழுத்து குழி வரைக்கும், தொண்டை குழி வரைக்கும், வலது கால சோனை இடது கால சோனை வரைக்கும், கையை மணிக்கிட்டு முட்டி வரைக்கும், இப்படி நீங்க பக்கமா லெசன் எடுக்கிறத விட ஒரு ஜக்கு எடுத்து வச்சு நீங்க ஒழு செய்யற குழந்தை பார்த்துன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஒழு செய்ய ஆரம்பிச்சிடும். 2 தடவை முடிஞ்சா தப்பா செய்யும், ஒரு 5 தடவை செய்யும்போது கரெக்டா செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க உட்கார வச்சு பாடம் இருக்கிறத விட நீங்க செய்யறத பார்த்தே குழந்தை ஈஸியா கத்துக்கும். தாய் சும்மா சொன்னாங்க தமிழ்ல பழமொழி, நூலை போல சேலை தாயை போல பிள்ளைன்னு சொல்லி. குழந்தைங்க நம்மளை பார்த்து கத்துக்குவோம். நம்ம தான்
எத்தனை ஆசிரியர் வந்தாலும் பேரண்ட்ஸ் தான், பெற்றோர்கள் தான் குழந்தைக்கு முதல் டீச்சரு, தாய் தந்தை தான் முதல் டீச்சரு. எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும், எவ்வளவு பெரிய கிரிக்கெட் வீரராக இருக்கட்டும், சீமா நட்சத்திரம் இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் தகப்பன் தான் ரோல் மாடலா இருப்பாரு, தகப்பன் தான் ஹீரோவா இருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆளுன்னா தன்னோட முதல் ஹீரோ யாருன்னு கேட்டா என் அப்பா தான் என் ஹீரோ அப்படி குழந்தை சொல்லும் அறியாத வயசுல. அந்த ஹீரோவை பார்த்துதான் சில விஷயங்களை குழந்தை கத்துக்கும். என் அப்பா என் வீட்டுக்காரர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அப்பா மாதிரி நடக்கிறான் பாரு, அவன் நடை பாரு அப்படியே அவங்க அப்பா மாதிரி நடக்கிறான், அவன் பேச்ச பாரு அப்பா மாதிரி பேசுறான், அவனை செயலை பாரு அப்படி அப்பா மாதிரி செய்யறான்னு சொல்லுவாங்க இல்லையா. ஏன் அது குழந்தைங்களோட சைக்காலஜி அதுதான். தாயை பார்த்து தந்தையை பார்த்து கத்துங்க குழந்தை. அதனால நீங்க முழுக்க முழுக்க சீரியல்லே உட்காந்து சீரியலே பார்த்துட்டுன்னு சொன்னா குழந்தையும் சீரியல் தான் பார்க்கும். நீங்க முழுக்க முழுக்க வெட்டி கதை ஊர் கதையை பேசியிருந்தீங்களா, அவளை பாத்தியாடி அந்த சேலை கட்டிட்டு இருக்கா, அவன் நகையை பாத்தியா, நம்ம காசு கட்ட கடன் கட்ட உருவா தர மாட்டா, அவன் நகையை பாத்தியா மினுக்கிறா, அவ சேலையை பாத்தியா, அவ வீட்டுக்கார அப்படியே கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறா அப்படின்னு நீங்க பேசுறீங்க சொன்னா உங்க பிள்ளை பின்னாடி அப்படிதான் வளரும். நீங்க எப்படி இப்ப இருக்கிறீங்களோ அப்படிதான் பின்னாடி குழந்தைங்க இருக்கும். அதுதான் சொல்லுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலம் சொல்லுவாங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க நல்ல முறையில கத்துத்தாங்க. இன்னும் சொல்லப்போனா கர்ப்பமா இருக்கிற பெண்மணி குரான் நீங்க அதிகமா ஓதுனீங்கன்னு சொன்னா குழந்தைகள் குரானுடைய இல்மோட பிறக்கும். பால் கொடுக்கும்போது தாய்ப்பால் கொடுக்கும்போது திக்ரு செஞ்சு துவா செஞ்சு செலவாத் ஊதி பால் கொடுத்தீங்க சொன்னா அந்த பால் குழந்தை வயிற்றுல போகும்போது இல்மும் குரானுடைய ஆயுதம் வயிற்றுக்குள்ள குழந்தை வயிற்றுக்குள்ள போகும். அதனால தாய்மார்களை குழந்தைக்கு பால் குடிக்க தாய்மார்கள் இருந்தீங்கன்னு சொன்னா திக்ரு துவா செஞ்சுட்டு பால் கொடுங்க, சந்தோஷமா பால் கொடுங்க. ஒரு மனசுல கவலை வச்சுக்கிட்டு அடுத்தனுடைய வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு புறம் பேசிக்கிட்டே பொய் பேசி டிவி பார்த்துக்கிட்டே செல்போன் நோண்டிட்டே பால் புகட்டுறேன்னு சொன்னா குழந்தைங்க பின்னாடி ஸ்ரீதேவியே வளராது, அது மூதேவியே தான் வளரும். எழுதி வச்சுக்கோங்க. அதனால உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை அது எல்லாமே குழந்தைங்க ரொம்ப கண்காணிக்கு உற்று நோக்குமா குழந்தைங்க. அதனால நீங்க முஸ்தலா வச்சு தொழுக ஆரம்பிங்க, பின்னாடி உங்க குழந்தை முஸ்தலா வச்சு தொழுகும். அதுக்கு என்ன பண்றது தெரியாது, ஏதோ அம்மா ஏதோ தொழுது பழகுதுன்னு சொல்லி தானும் தக்பீர் கட்டி சரி ஒழுங்கா தொழுகாது, ஒழுங்கா ருக்குன்னா தெரியாது, சஜிதானா ஒழுங்கா டக்கு சஜிதானா அப்படியே குப்பரை படுத்துக்கும், ஏதாவது செய்யுது இல்லையா. அது காரணம் தெரியுமா, நீங்க தொழுதீங்க சொன்னா உங்க குழந்தை தொழுகும். நீங்க உட்காந்து சீரியல் பாத்தீங்கன்னு சொன்னா சீரியல் தான் பார்க்கும், கதை சொல்லும், அந்த ஹீரோ மாதிரி பேச ஆரம்பிக்கும், அந்த ஹீரோயின் நடிக்க ஆரம்பிக்கும். எங்க சீரியல்ல என்னதாங்க கதை சொல்றான், ஒரு 4 கதை. இவன் பொண்டாட்டிய இவன் புருஷன் எப்படி, அதாவது அத்தனுடைய பொண்டாட்டி எப்படி அபகரிக்கிறது, அத்தனுடைய புருஷன் எப்படி அபகரிக்கிறது, மாமியார் எப்படி குடும்பப்படுத்துறது, மாமியார் இருந்து கணவனை எப்படி பிரிக்கிறது, இந்த 4 கதை தான் சுத்தி சுத்தி இதுதான் வருஷ கணக்கா சீரியல் ஜவு மாதிரி இருக்கிறாங்க. இப்ப சொல்லவே வேணாம், பிக் பாஸ் எங்க பார்த்தாலும் பிக் பாஸ் உடைய மோகமா இருக்குது. எவ்வளவு பெரிய பாஸ் வந்து ஸ்பீச் பேசினாலும் பயன் பேசினாலும் கேட்க தயாராடு, ஏன்னா பிக் பாஸ் ஓடுது இல்லையா. பெண்களை ஒண்ணு சேரும் போது இதுதான், நேத்து யாரும் வெளியில போனா இன்னைக்கு யாரும் வெளியில வந்தா, அந்த பேச்சுதான் பிக் பாஸ் ஓடுது. அதாவது அடுத்த வீட்டை எட்டி பார்க்கறதே ஹராம், அதை வெட்ட வெளிச்சமா டிவியில காட்டாங்க, லைவா காட்டாங்க, அதை பார்க்கறதுனா எவ்வளவு பெரிய ஹராம், அது எவ்வளவு பெரிய முசீபத்து. அடுத்தனோட வீட்டை நம்ம வீட்டுல உட்காந்து ஒரு லைவா பார்க்கன்னு சொன்னா அதை விட ஒரு கேடுகிட்ட ஹராம் ஒரு உலகத்துல கிடையவே கிடையாது. அதனால அந்த சீரியல்லாம் முழுக்க முழுக்க தவிர்த்துக்குங்க. முன்ப காலத்துல நம்மள கேட்டா என் அப்பா யார் தெரியுமா, ஒரு குரானை உட்காந்தாருன்னு சொன்னா முடிக்காம எந்திரிக்க மாட்டாரு, அப்படியே 10 சூறா கடன்னு சொல்லுவாரு. அப்படின்ற காலம் போய் நம்மளோட ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க பின்னாடி எப்படி சொல்லுவாங்க, என் அம்மா 6 மணிக்கு டிவி போட்டு உட்காந்தாங்க 10 மணி வரைக்கும் நாடகம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தருவாங்க, அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்தாலும் வரும். அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. நாடகம் முழுக்க முழுக்க சீரியல்லே மூழ்கி போயிட்டீங்க. இன்னும் சொல்ல போனா செல்போன்ல அல்லாஹ் அக்பர், செல்போனை கையில எடுத்தா நேரம் போறதே தெரியுது. வீட்டுல யார் வராங்க யார் போறாங்க, கணவன் எப்போ வந்தா, பிள்ளைங்க வந்துட்டாங்களா, ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களா, சாப்பிட்டாங்க, ட்ரெஸ் மாத்துறாங்களா, எதுவுமே தெரியாது. முழுக்க போன்லயே மூழ்கி போயிட்டாங்க. ஆக அந்த டிவியும் போனையும் ஒளிங்க, குர்ஆனையும் ஹதீஸையும் கையில எடுங்க, வாழ்க்கை ஜகஜோதியா இருக்கும். ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, 3 விஷயம் நீங்க மௌத்தா போனாலும் 3 விஷயம் உங்களை பின்தொடருமா. ஒண்ணு, உங்களுடைய எத்தபல் மௌத்து சலாசா, மௌத்தா போயிட்டா 3 விஷயம் பின்தொடரும். இல்முன் என்தஃபி பிஹி, நீங்கள் கத்துக்கிட்ட இல்மு, நீங்க உரிமை கத்துக்கிட்டா அந்த இல்மு உங்களுக்கு பயன் தரும். இன்னொரு சதக்கத்தின் ஜாரியா, நீங்க ஏதாவது தர்மம் செஞ்சீங்க, நிலையான தர்மம், அந்த தர்மம் உங்களுக்கு பயனளிக்கும். 3வது வலதுன் சாலின் எதுவும் லகு, உங்களுக்கு பிள்ளைக்கு நீங்க இல்ம கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மௌத்தா பண்ண பிறகு குழந்தைங்க உட்காந்து உங்களுக்கு துவா செய்யும், என் அம்மா மௌத்தா போயிட்டாங்க, என் அம்மாக்கு கபல வெளிச்சத்தை கொடு, கபல பிரகாசமா கொடு, சொர்க்கத்தை கொடு, நரகத்தின்னு காப்பாத்துன்னு சொல்லி துவா செய்யற குழந்தை உருவாக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா நீங்க மௌத்தா போனாலும் குழந்தைங்களோட துவாவோட பரக்கத்துல அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான், நரகத்தை வேதனையிலிருந்து காப்பாத்தான் சொர்க்க தரஜா உயர்த்திட்டே இருப்பான். நீங்க குழந்தைங்களுக்கு செல்போனை கொடுத்து வளர்த்தீங்கன்னு சொன்னா நீங்க மௌத்தா போகும் ஜனாசா தொழுத்துட்டு கூட குழந்தைங்க செல்போன் தான் விளையாடும், செல்போனை தான் பார்க்கும், உங்களுக்காக துவா செய்ய திக்ர் செய்யாது, எதுவுமே செய்யாது. கண் கூட நடக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இறைநேசர், முகமது இப்னு அப்துல் அஜீஸ் மிகப்பெரிய இறைநேசர், 2.5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சாங்க.
முழு 2 வருஷம் ஆட்சி செய்யும் போது அவங்க ஆட்சியில யாருமே ஏழைகளே கிடையாதான், எல்லாருமே பணக்காரன் ஆயிட்டாங்க. ஜகாத்து பொருளை கொடுத்தா வாங்க ஆள் கிடையாது, அவ்வளோ பணம் செல்வம் கொடுத்து போச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஜகாத்து பணத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து அதை தானியமா மாத்திட்டாங்க. தானியமா மாத்தி ஊருக்கு எல்லையில உள்ள மலைப்பகுதி மேல தூவி விட்டாங்க. விதைய தானியத்தை தூவி விட்டு மலைப்பகுதி தூவி விட்டாங்களா. அவங்க சொல்றாங்களா, என் ஊரை கடந்து போற பறவை கூட பசியா போக கூடாது, எல்லாமே வயிறாக சாப்பிட்டு போட்டோம்னு சொல்லி தானியத்தை தூவி விட்டாங்க. அந்த அளவுக்கு செல்வம் பெருகி போச்சு. ஒரு ஏழைகளே இல்லை, எல்லாம் முழுக்க முழுக்க தீன்தாரி ஆயிட்டாங்க. அவ்வளவு பெரிய ஆட்சி செஞ்சாங்க. யார்? உமர் அப்துல் அஜீஸ். அவங்களுக்கு 11 மகன்கள் இருந்தான், அல்லா கொடுத்திருந்தான். 11 பிள்ளைகள் அல்லா கொடுத்திருந்தான். அதே டைம்ல இன்னொரு மாகாணத்தை இன்னொரு நாட்டுல மர்வான் அப்படின்ற ஒரு ஆட்சி செஞ்சார். அவர் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி இருந்தாரு. சொத்து செல்வத்துல பணம் சேர்க்கறதுல குறியா இருந்தாரு. அப்துல் அஜீஸ் முழுக்க முழுக்க இறைநேசலா வாழ்ந்தாங்க. மர்வான் முழுக்க முழுக்க பதவி ஆசையும் பணத்தோட மோகத்தையும் வாழ்ந்தாரு. அப்துல் அஜீஸ் மௌத்தாப சக்கராத் ஹால்ல மர்வான் வந்து பாக்குறாரு. அல்லா தலா சொல்லி வச்ச மாதிரி அந்த மர்வானுக்கும் 11 பிள்ளைகள் அல்லா கொடுத்திருந்தான். இவருக்கும் 11 பசங்க, மர்வானுக்கு 11 பசங்க. மர்வானுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் கிட்ட சொத்து வச்சிருந்தார் மர்வான். அப்துல் அஜீஸ் 11 திர்ஹம் தான் வச்சிருந்தாங்க. மௌத்தா போகும்போது கேட்கறாரு மர்வான்ட்ட வந்து, ஏன்பா அப்துல் அஜீஸ் இவ்வளவு பெரிய ஆட்சி செய்யறியே, பசங்களை சொத்து சேர்த்து வைக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ உமர் அப்துல் அஜீஸ் சொல்றாங்களா, என் பையனுக்கு சொத்து தான் சேர்த்து வைக்கல, ஆனா அல்லாட்ட எப்படி கேட்டு வாழலாம், எப்படி நடந்துக்கலாம், தீனுனா என்ன, குரான்னா என்ன, ஹதீஸா சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள் போச்சு, 2 பேருமே மௌத்தா போறாங்க. அப்துல் அஜீஸ் மௌத்தா போறாங்க. 11 திர்ஹாம 11 பிள்ளைகள் ஆளுக்கு ஒரு திர்ஹாம் கொடுத்து சொத்தை பிரிக்கிறாங்க. மர்வான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மௌத்தா போறாரு. மர்வானுக்கு 11 லட்சம். உங்களுக்கு புரியுற மாதிரி லட்சக்கணக்கில் சொல்றேன். திர்ஹம் தீனான்னு சொன்னா உங்களுக்கு புரியாதுனால அப்படி சொல்றேன். 11 லட்சத்தை 11 பிள்ளைகளுக்கும் ஒரு லட்சத்தை கொடுக்குறாங்க. அப்ப அந்த காலத்துல 1 லட்சம் எவ்வளவு பெரிய அந்தஸ்து பார்த்து, எவ்வளவு பெரிய சொத்துன்னு பாத்தீங்க. உங்களுக்கு புரியுதுங்க, லட்சக்கணக்கில் சொல்றேன். ஆளுக்கு 1 லட்சத்துக்கு கூட பிரிக்கிறாங்க. 2 பேரும் இல்ல, அப்துல் அஜீஸ் 11 திர்ஹம் மட்டும் விட்டுட்டு போனாரு, ஏழையா விட்டுட்டு போனாரு. இறைநேச அல்லாவுடைய தில்மை கல்பில் வச்சுட்டு போனார் இல்லையா. அந்த 11 மக்கள்களும் 11 மாகாணத்துக்கு ஜனாதிபதியா இருந்தாங்க. சொத்து சேர்த்து வைக்கல. அல்லாஹ் ரசூலும் கல்வியில விதைச்சிட்டு போனாங்க, தீனை கொடுத்துட்டு போனாங்க. சொத்து இல்ல, பதவி இல்ல, எந்த ஆசையுமே கொடுக்காம வச்சுட்டு போனாங்க. 11 பேரும் 11 நாட்டுக்கு ஜனாதிபதி ஆகி பெரிய அந்தஸ்துல வந்துட்டாங்க. அதே நேரத்துல இந்த மர்வானுடைய 11 பிள்ளைகளும் பஸ்ரா நாட்டு பள்ளிவாசல்ல ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒவ்வொரு வாரம் ஜும்மால பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்க என்பதாக வரலாறு சொல்லுது. பணத்துல ஒவ்வொருத்தர் போட்டி போட்டு பொறாமையிலையும் பேராசையிலையும் பணத்தை அழிச்சிட்டு சண்டை போட்டு அழிச்சிட்டு 11 பேரும் முன்னாள் ஜனாதிபதியான மர்வானுடைய பிள்ளைங்க 11 பேரும் பிச்சை எடுத்தாங்க என்பதா வரலாறு சொல்லுது. பணம் முக்கியம்தான், பணத்திலேயே வாழ்க்கை போகக்கூடாது. பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதை விட கோடான கோடி பணத்தை சேர்த்து வைக்கிறத, பெரிய பெரிய பைக் வாங்கி தரதை விட நல்ல காஸ்ட்லியான டைல்ஸ் போட்டு நல்ல மொசைக்கு தரையை போட்டு அட்ராக்ட் பாத்ரூம் எல்லாம் கட்டி பெரிய பெரிய வீடை கட்டி கொடுக்கறத விட இல்மை கத்துக் கொடுங்க. குழந்தைங்க தானா வளர ஆரம்பிச்சிடும். இல்மை கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பொழைக்கிறதுக்கு வழி அது அல்லாஹ்தால கொடுத்துருவான். அல்லாவோட இல்மை அல்லாட்ட கேட்டு வாங்கணும் அப்படின்ற நீங்க தன்மையை உங்க பிள்ளைங்களோட உள்ளத்தை விதைச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா சொத்துலாம் தேவை கிடையாது, அல்லாஹ் கொடுத்துருவான். கேட்டு வாங்க தன்மையை கொடுத்துட்டு சொன்னா அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா குழந்தைய பார்த்துப்பான். நீங்க பணம் தான் முக்கியம், தீன் முக்கியம் இல்ல, துனியா முக்கியம் இல்ல. குழந்தைங்க காலையில எழுந்து ஸ்கூலுக்கு போகுது, காலையில மோசாக அனுப்புறது கிடையாது, ஸ்கூலுக்கு போகுது, பறக்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு திரும்ப சாயங்காலம் வந்த உடனே ட்ரெஸ்ஸை மாத்தி 4-5 ரூபா வாய்க்குள்ள வயிற்று போயிட்டு திரும்ப டியூஷனுக்கு அனுப்புறது. ஏன்னா டியூஷன் முக்கியம் இல்லையா, தீன் தான் முக்கியம். அவங்களுக்கு துனியால முக்கியம் கிடையாது, துனியா தான் முக்கியம், தீன் முக்கியம் கிடையாது. குழந்தைங்க குரான் ஓதுதா தொழுகுதா அதெல்லாம் முக்கியம் கிடையாது. 10th படிக்குதுங்க, என்ன புரியாம பேசுறீங்க, 10th முக்கியம் இல்லையா, ஃபெயிலா போயிட்டா இல்ல மார்க் கம்மியாச்சு யார் பாப்பா, வாழ்க்கையில அதான் முக்கியம், படிப்பு தானே முக்கியம் சொல்லி டியூஷன் அனுப்புறது. காலையில 7 மணிலேருந்து 6 மணிக்கு ஸ்கூலுக்கு போகுது, திரும்ப 7 மணி திரும்ப நைட்டு 9 மணிக்கு டியூஷன் போது வந்து எங்க கால பதியத்தூள் அனுப்ப கூடாதா? என்னங்க நீங்க குழந்தை டயர்ட்ல இருக்குது, இப்பதான் ஸ்கூலுக்கு போயிட்டு பதியத்தூள் அனுப்பியாது இஷாத்தூள் அனுப்ப கேட்கறீங்க, குழந்தை இப்ப தூங்க தேவையில்லைன்னு கேட்பாங்க. தொழுகையே மறந்துட்டாங்க. ஏன்னா இவங்களும் தொழுது கிடையாது, பிள்ளைங்க தொழுது அனுப்பது கிடையாது, அதுக்குரிய சூழ்நிலை ஏற்படுத்த கிடையாது. குழந்தை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டியூஷன் ஸ்கூலுக்கு போகுது, அந்த படிப்பு போதாது அவங்களுக்கு, மேற்கொண்டு வேற டியூஷன் படிக்க வைக்கலாமா? படிங்க இங்க வேணாம்னு சொல்லல, அல்லாம கொஞ்சம் கத்துக் கொடுங்க, தீனு கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, 5 வேளை தொழுக சொல்லுங்க, தொழுதுட்டு நீங்க படிக்க சொல்லுங்க. அந்த படிப்பு நீங்க 10 தடவை படிக்கிறது, ஒரு தடவை படிச்சா அல்லா கல்வியில உட்கார வச்சிருவான். தீனு துனியா எல்லாம் அல்லாஹ்கிட்ட தாங்க இருக்குது. இப்ப எதுக்குள்ள ஹைர் அவன் நடனம் எல்லாமே நடப்பான். இப்படின்றதுக்குள்ள ஏழை எல்லாம் பணக்காரன் ஆக்கிடுவான். ஒரு செகண்ட் அல்லாஹ் தஆலா பெரிய கோடீஸ்வரனை பிச்சைக்காரன் ஆக்கிடுவான். எவ்வளோ ஒரு வெள்ளம் வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, பார்த்தோம் இல்லையா, பெரிய பெரிய பணக்காரனா நடுத்தருக்கு வந்துட்டான். அல்லாஹ் தஆலா நாடம் எதுவுமே நடக்கும், அல்லாஹ்க்கு எதுவுமே இருக்கு, அதை நம்ம முதல்ல நம்பணும். எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்டு பெறக்கூடிய தன்மையை குழந்தைங்க விளைச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க இருந்தாலும் நீங்க மௌத்தாகி போனாலும் அல்லாஹ் அந்த குழந்தைய கண்காணிச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருவான். அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ்வோட சிஃபத் என்ன தெரியுமா? அல்லாஹ் நீங்க ஒண்ணு கேட்டா 10 அல்லாஹ் கொடுப்பான். நம்பிக்கையோட கேட்டீங்க சொன்னா அல்லாஹ் 10 கொடுப்பானா.
ஃபிரௌனோட மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா மிகப்பெரிய இறைநேச பெண்மணி. ஃபிரௌன் மிகப்பெரிய கொடுங்கோலன், அவனுக்கு மனைவி யாருன்னு சொன்னா பெரிய இறைநேச பெண்மணி. அவ்வளோ பெரிய கொடுங்கோலனுக்கும் ஒரு நல்ல மனைவி அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதனாலதான் சொல்லுவாங்க ஹதீஸ்ல, கணவனுக்கு அதாவது குடும்பப்படுத்த கணவனுக்கு நல்ல மனைவி குடும்பப்படுத்த கணவன் அமைஞ்சிட்டான்னு சொன்னா அந்த ஆசியாவோட அந்தஸ்து எல்லாம் கொடுப்பானா. ஆசியா அம்மா துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என் ஃபிரௌன் ஒரு கட்டத்துல பெரிய சுருக்கமா சொல்ற ஒரு கட்டத்துல ஃபிரௌன் தன் மனைவி அடிச்சு பெரிய கோட்டை, அந்த கோட்டையோட வெளியே தெருவில் அமுச்சு விட்டான். அமுச்சு விட்டு அதாவது ஆடையெல்லாம் கிழிஞ்ச நிலையில ரத்தம் சொட்ட நிலையில அமுச்சு விட்டுட்டான். அப்ப அந்த ஆசியா அம்மா துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என்னை அமுச்சு விட்டுட்டான், நான் உன்னை ஈமான கொண்டுட்டேன், எனக்கு சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல வீட்டை கூடு என்பதாக துவா செய்யறாங்க. சொர்க்கத்துல அல்லாஹ் உனக்கு பக்கத்துல உன் அருகாமையில் எனக்கு ஒரு வீட்டை கூடு என்பதாக ஆசியாமா துவா செய்யறாங்க. அல்லாஹ் துவா கபல் ஆக்கிட்டான். அல்லாஹ் சொல்றானா, ஆசியாவே நீ என் பக்கத்துல வீடு மட்டும் தான் கேட்ட, ஒரு தனி வீட்டை ஒரு பெண்மணி வாழுது அர்த்தமே கிடையாது. எவ்வளவு போய் வீடு இருந்தாலும் புருஷன் இல்லாம கணவன் இல்லாம பெண் வாழ்ந்துன்னு அர்த்தம் இருக்குது. வீடு பெருசா இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது, எல்லா சொகுசு எல்லாமே இருக்குது, கேட்டதெல்லாம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனா வீட்டுல கணவன் எல்லாம் சொன்னா அந்த வீட்டுக்கு மதிப்பு கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், ஆசியாவே நீ வீட்டை மட்டும் தான் கேட்ட, நான் உனக்கு கணவனை கொடுக்கணும்னு சொல்லி உலகத்திலேயே சிறந்த நபர் கண்மணி சல்லாசம் கணவனா அல்லாஹ் ஆக்குவானா. நாளைக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஆசியாவுக்கும் சல்லாசமுக்கு அல்லாஹ் திருமணம் முடிச்சு வைப்பான். ஆக அல்லாவுடைய சுன்னத்தி அதுதான். நீங்க ஒண்ணு கேட்டா அல்லாஹ் 10 கொடுப்பான். ஆசியாமா வீட்டை மட்டும் தான் கேட்டாங்க, ஆனா அல்லாஹ் தஆலா வீட்டையும் கொடுத்து சிறந்த மனிதரான கணவனையும் அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக சொல்லி காட்டான். அதனால எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு தான் வரணும், அல்லாஹ் கொடுப்பான்ற நம்பிக்கை வரணும். மனிதனால முடியாததுக்கும் அல்லாஹ்வால முடியுங்க, மனிதனால முடியாது, ஆனா அல்லாஹ் நினைச்சா அது ஈஸியா முடிச்சு காட்டுவான். உலகமே தடுத்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒண்ணு கொடுக்க நாடிட்டா அது அல்லாஹ் கண்டிப்பா கொடுத்துருவான். உலகமே உங்களை உலகமே உங்களுக்கு கொடுக்க நாடிச்சு, ஆனா அல்லாஹ் அதை தடுக்க நாடிட்டான்னு சொன்னா அதை கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கும் சக்தி கிடையாது. அல்லாஹ் தடுத்தே தீருவான். அல்லாஹ் கிட்ட மேல நம்பிக்கை வைங்க, அல்லாஹ் தான் எல்லாமே கொடுப்பான். ஏன் இதெல்லாம் உங்கள்ட்ட சொல்றேன்னு சொன்னா, உங்க கையில தாங்க அதாவது உங்க கையில தான் கும்மிடி, அந்த கும்மிடி உங்க கையில தாங்க இருக்குது. மனுஷன் ஆட்டக்கூடிய கும்மிடி உங்க கையில தான் இருக்குது. ஒரு பெண் நினைச்சா கணவனை திருத்தலாம், தந்தையை திருத்தலாம், உங்க பிள்ளைங்களை திருத்தலாம், உங்க சகோதர பெண் நினைச்சா திருத்தலாம். கல்யாணத்துல அழகான பெண்மணி, தீன்தாரியான பெண்மணி, நல்ல குடும்பத்தோட பெண்மணி, சுனத்தை பின்பற்ற ஒரு அழகான சாலிகான பெண்மணிக்கு ஒரு தீனுனா என்னன்னே தெரியாம பள்ளிவாசல பக்கமே ஒதுங்காத ஒருத்தனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துல அஜத் தான் மனமே இல்லாம இன்ட்ரெஸ்டே இல்லாம மனசு வெறுத்து போய் இவ்வளவு பெரிய தீன்தாரியான அழகான பெண்மணிக்கு ஒரு குரங்கு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கிளியை பிடிச்ச குரங்கையில கொடுத்த கதையா, அந்த மாதிரி இந்த போய் இந்த பொறுக்கி மாதிரி இருக்கான், இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மனசே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. வச்சு மறுநாள் பஜித்துருவா அந்த பையன் வந்துட்டான். அஜத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இவன் மழைக்கும் பள்ளிவாசலுக்கு ஒதுங்க மாட்டான், கல்யாணம் பண்ண வச்ச அடுத்த செகண்டே உங்களுக்கு புரியுதா, கல்யாணம் முதல் நாள் இரவுக்கு அப்புறம் பஜித்துருக்கு வந்துட்டான். வாங்க சொன்ன அடுத்த செகண்டே வந்துட்டான். நல்ல தொழுகையாலேயே தீன்தாரியே கல்யாணம் பண்ண அடுத்த நாள் பஜ்ருக்கு வர மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க, படுத்துப்பாங்க, கேட்ட குளிக்கணும் சொல்லுவாங்க, சாக்கப்போக்கு டயர்டா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் தொழுகை பக்கமே வராதவன் கல்யாணம் பண்ண முடிச்ச அடுத்த நாள் பஜித்துருக்கு வந்துட்டான். அஜத்துக்கா ரொம்ப ஆச்சரியமா போச்சு, எப்படி இவன் தொழுக வந்தான், என்ன அடிச்சாலும் தொழுக வர மாட்டான், எவ்வளவு சொன்னாலும் தொழுக வர மாட்டான், எவ்வளவு புத்தி சொல்லி பார்த்தா வரல, இவனாடா உடனே தொழுகுவான், கல்யாணம் பண்ண அடுத்த நாளே தொழுக வந்துட்டானே. கூப்பிட்டு கேட்டாரான், பஜித் தொழுகை முடிஞ்சு போச்சு, ஒரே குழப்பத்தோட தொழுக வச்சாரு. தொழுக வச்சு முடிஞ்ச பிறகு கூப்பிட்டு, தம்பி வாப்பா, மாப்பிள்ளை வா அப்படி கூப்பிட்டு, என்னப்பா தொழுகுன்னா என்னன்னு தெரியாது, பள்ளியாசல் பக்கம் வர மாட்டா, கல்யாணத்துக்கு வந்ததோடு சரி பள்ளியாசலுக்கு, அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நீ கல்யாணத்துக்காக மட்டும் தான் பள்ளியாசல கால் எழுதி வச்ச, அதுக்கப்புறம் இப்ப ஃபஜ்ருக்கு வந்துட்டு என்ன காரணம் கேட்கறாரு. இப்ப அந்த மாப்பிள்ளை புது மாப்பிள்ளை சொல்றாராம், என் மனைவி முதல் நாள் இரவுல என்கிட்ட சொன்னா, நீங்க தொழுக போனாதான் உங்க கூட நான் பேச்சுவார்த்தை வச்சுப்பேன், ஒன்னா சாப்பிட ஒன்னா இருப்பேன், நீங்க தொழுக போற வரைக்கும் அவங்க கூட சேர மாட்டேன் என்பதாக மனைவி சொன்னா, அதன் காரணமாக நான் தொழுக வந்தேன் என்பதாக அந்த கணவன் சொன்னாராம். உடனே அஜித்துக்கு ரொம்ப சந்தோஷமா போய் துவா செஞ்சாராம். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த மனைவி நினைச்சா கணவனை பொறுக்கிய அந்த கணவனை பள்ளியாசல் பக்கம் ஒதுங்காத கணவனை ஃபஜ்ர் தொழுகை வச்சுட்டான். ஃபஜ்ர் தொழுகை நிறைய பேர் நிறைய நல்லவர்களே ஃபஜ்ர் தப்பி போற காலத்துல ஒரு குடிகாரனுக்கு ஒரு மோசமானவனுக்கு அல்லாஹ் தஆலா ஃபஜ்ர் தொழுகை நசீபாக்கலாம். காரணம் அந்த பெண்மணி கையில தான் இருக்குது. ஒரு தாயா உங்க பிள்ளைங்களை திருத்துங்க, ஒரு மனைவியா உங்க கணவனை திருத்துங்க, ஒரு சகோதரியா உங்க சகோதரனை திருத்துங்க, ஒரு மகளா உங்க அப்பாவை திருத்துங்க.
அதனாலதான் பெண்கள் பயம் வைக்க நோக்கமே அதுதான். நீங்களும் திருந்துங்க, வீட்டுல தொழுங்க, தீன்தாரே திக்ர் ஓதுங்க, குரான் ஓதுங்க. உங்க வீட்டுல ஆண்களையும் பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க. வீட்டுல தொழுதை விட பள்ளிவாசலுக்கு அனுப்புங்க. பள்ளிவாசல் தொழுவு சொல்லி அனுப்புங்க. தொழுவு போங்க, டைம் அடிச்சு தொழுவு போங்கன்னு சொல்லி அனுப்புங்க. ஃபஜ்ர் தொழுவு அனுப்புங்க, லொஹர் அனுப்புங்க. வேலை பலுவா அசரை விட்டுட்டு வர அசர் தொழுவு அனுப்புங்க. டயார்ட்ல வெயிலுக்கு போயிட்டு டயார்ட்ல மகரிப் தொழுவு விட்டு மகரிப் அனுப்புங்க. இரவு தூக்கத்தை இஷா விட்டுருவார், இஷா அனுப்புங்க. இஷா தொழுதா தான் சாப்பாடுன்னு சொல்லுங்க. இஷா தொழுதா உங்க கூட படுப்பன்னு சொல்லுங்க. ஓப்பனா பேசுங்க. இஷா தொழுதா உங்க கூட படுப்புங்க நைட்டுன்னு சொல்லுங்க. இஷா தொழு அனுப்புங்க. தொழுதுட்டு வந்த பிறகு சாப்பாடு கொடுங்க, மனம் முழு சாப்பாடு கொடுங்க, அன்பா பேசுங்க, பழகுங்க. ஃபஜ்ர் தொழு காலையில எழுப்பி அலாரம் வச்சு எழுப்பி விட்டுருங்க. அல்லாஹ் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா அருள் புரியுறானா, தானும் தொழுது மனைவியும் தானும் தொழுது கணவனை எழுப்பும் போது கணவன் எந்திரிக்கல, லேசான தண்ணி தெளிச்சு எழுப்பி அவர் தொழுக வைக்கிற கணவன்மார்களுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் அருள் புரிவானான்னு ஹதீஸ் வருது. நீங்க தொழுங்க, உங்க கணவனை தொழ சொல்லுங்க. நீங்க 2 பேரும் தொழுதா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா பிள்ளை தொழுக ஆரம்பிச்சிரும். அதனால வீடு தீன்தாரி குடும்பமா, வீட்டு தொழுகையால குடும்பம் வீட்டு ஆக்குங்க. உங்களை பார்த்து நிறையவே திருந்துரும். உங்களை பார்த்து நான் பாய் வீடுன்னு சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிட்டே இருக்குது, செல்போன் ஓடிட்டே இருக்கிறாங்க, முஸ்லீம் வீடுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வந்து போச்சு. வாடகை வீட்டுல இருக்கின்ற போய் வாடகை கேட்டா சொல்லுவானா, துலக்கணுக்கெல்லாம் வீடு தர மாட்டேன்னு சொல்லுவாங்க. பாய் மாதிரி வீடு கிடையாதுன்னு ஓப்பனா சொல்றாங்க. காரணம், பாய் சுத்தமா இருக்க மாட்டாராம், பாய் கவுச்ச சாப்பிடுவாராம், பாய் நேர்மையா இருக்க மாட்டாராம். நேர்மைக்கு பேர் போன முஸ்லிம்கள் சமுதாயம் இப்ப ஏமாத்துக்காரலாம் ஆக்கிட்டாங்க, தீவிரவாதியா சித்தரிக்கப்பட்டாங்க. மீடியாக்களும் டிவிகளும் பத்திரிகையும் செல்போனுங்களும் நம்மளை தீவிரவாதி ஆக்கிட்டாங்க. அதனால தீனை கொண்டு வாங்க, தீனை கையில் எடுங்க. அல்லாஹ் முழு உலக வெற்றியும் அல்லாஹ் தீன்ல தான் வச்சிருக்கான். துன்யால அல்லாஹ் கிடையவே கிடையாது. துன்யா ஒரு மோகம், ஒரு ஆசை, ஒரு இன்பம். அப்படிதான் சும்மா இப்படின்றதுக்குள்ள உலக வாழ்க்கை அழிஞ்சிடுமா? அல்லாஹ் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, ஒரு பாலடைஞ்ச கிணத்துல ஒருத்தன் மரத்துல இருந்து கயிறு கட்டி தொங்கிட்டு இருக்கிறானா. அந்த கயிறு தொங்கிட்டு இருக்கான் அந்த பாலடைஞ்ச கிணத்துல. ஒரு பசியோட வாயை பொழந்து நிக்குதான். இவன் எப்படா விடுவான், இவனை பிடிச்ச சாப்பிடலாம்னு சொல்லி முதல்ல தனியா காத்துட்டு இருக்குதான். அந்த கயிறை ஒரு பெரிச்ச எலி அந்த கயிறை அரிச்சுக்கிட்டே இருக்குதான். அதாவது கயிறு கட் பண்ணி விழுந்தா இவன் முதல்ல வாய்க்குள்ள போய் விழுந்துருவான், செத்து போயிடுவான். ஆனா இவன் அதை கண்டுக்காம அந்த கைத்தப்பி தொங்கிட்டே அந்த கிளைக்கு மேல் கிளையில தேன் கூடுல இருந்து தேன் சொட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அதை அவன் நாக்க நக்கிட்டே இருக்கிறான். தேனை சொக்காத நாக்க நீட்டி நக்கிட்டே இருக்கிறான். கயிறு ஒரு பக்கம் எலி அரிச்சுக்கிட்டே இருக்குது, கீழே முதல்ல காத்துட்டே இருக்குது. இதுதான் உலக வாழ்க்கை. அருந்து போற அந்த கயித்துல சாவுக்கு தயாரா இருக்கிற நரகத்துல உலக வாழ்க்கையில அற்பமான தேன் சொட்டுக்காக வேண்டி வாழ்க்கையை இழக்கிறான் மனுஷன் என்பதாக சொல்றாங்க. அதாவது உலக வாழ்க்கை கையில தொங்குற மாதிரி, நாட்கள் எலி மாதிரி எலி இப்படி கயிறு அரிக்குதோ அந்த நாட்கள் உலக வாழ்க்கை அரிச்சுட்டே இருக்குது. கீழே மறுமைன்ற உங்களை காத்துட்டே இருக்குது உங்க தாங்கி பிடிக்க. மேல சொர்க்கம், மேல துன்யான்ற அந்த தேன் சொட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சின்ன அற்ப சொட்டுக்காக வேண்டி உலக வாழ்க்கையை நம்ம மிஸ் பண்ண போறோம் என்பதாக ரூமி ரங்கன் சொல்லியிருக்காங்க. அதனால அல்லா தாலா சுப்ஹானஹு தஆலா ஒரு அருமையான ஒரு உலக வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒரு வாழ்க்கை ஒரு தடவை தான் வாழ்க்கை, அது நல்லபடியா வாழுங்க. அல்லாஹ்க்காக சல்லாசம்காக வாழுங்க. சல்லாசமுடைய முஹிப்பை நீங்களும் கொண்டு வாங்க, உங்க பிள்ளைகளோட கல்வியில சேருங்க. எந்த தேவையா இருந்தாலும் அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும். உலகத்துல யார்த்தையும் கேட்கக்கூடாது, கையே நினைக்க கூடாது. உலகத்துல யாருடைய வாசனை போய் நின்றாதுன்னு சொல்லி பிள்ளைங்களை வளருங்க. தீனை கத்துக் கொடுங்க. பிள்ளைங்களை மக்தப் மதரஸாக்கு அனுப்புங்க. குரானை சொல்லி கொடுங்க, தொழுகை அனுப்புங்க. குரான் நீங்களும் ஓத கத்துக் கொடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. எதை கேட்டமோ எதை சொன்னமோ அதன் பேர் தௌஃபீக்கை வல்ல அல்லாஹ் மன்னிக்கு தந்தல் புரிவானாக.